வணக்கம் நண்பர்களே. எல்லா சகஜ நிலைக்கு திரும்பிடுச்சு, கொரோனா எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நம்ம எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்த நேரத்துல BA.3.2ன்னு ஒரு புது கொரோனா வைரஸ் திரும்பவும் உலகத்தை அச்சுறுத்த ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன? இதனால என்ன நடக்குது? நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? வாங்க இத பத்தி முழுசா பார்க்கலாம். இந்த நியூஸை கேட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் மனசுல வர முதல் கேள்வி இதுவாதான் இருக்கும் இல்லையா? மறுபடியும் முழு ஊரடங்கு வந்துருமா? இந்த கவலை ரொம்பவே நியாயமானதுதான். ஏன்னா உலகத்துல பல நாடுகள்ல திரும்பவும் கட்டுப்பாடுகள் கொண்டு வரலாமான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இந்த புது வேரியண்ட்டை பத்தி நாம முழுசா புரிஞ்சுக்க ஒரு 5 முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த புது அச்சுறுத்தல் என்ன, ஏன் இது கொஞ்சம் வித்தியாசமானது, இது எப்படி உலகம் முழுக்க பரவுது, இந்தியாவோட நிலைமை என்ன, அப்புறம் நாம அடுத்து என்ன செய்யணும், வாங்க ஒன்னொன்னா பார்ப்போம். சரி, முதல்ல இந்த புது அச்சுறுத்தல் என்னன்னு பார்க்கலாம். கொஞ்ச வருஷமா கொரோனாவோட தாக்கம் குறைஞ்சிருந்தது. ஆனா இப்போ BA.3.2ன்னு சொல்லப்படுற இந்த புதுசா உருமாறின வைரஸ் உலக சுகாதார அமைப்புகளையே திரும்பவும் அலர்ட் மோடுக்கு கொண்டு வந்திருக்கு. அப்படி என்னதான் இருக்கு இந்த BA.3.2ல? ஏன் இது இவ்ளோ பெரிய கவனத்தை ஈர்க்குது? மத்த வேரியன்ட்ஸ்ல இருந்து இது எப்படி வித்தியாசமா இருக்கு? அதோட ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா BA.3.2ங்கிறது கொரோனா வைரஸோட ஒரு புது அவதாரம். அதோட சில தனித்துவமான குணங்களால மருத்துவ நிபுணர்கள் மத்தியில இது ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு. சரி, டாக்டர்ஸ்க்கும் சயின்டிஸ்டுகளுக்கும் ஏன் இந்த வேரியண்ட் மேல ஒரு ஸ்பெஷல் கவலை? மத்த வகைகள்ல இல்லாத அப்படி என்ன இதுல இருக்கு? இதுக்கு முக்கியமா 3 காரணங்கள் சொல்றாங்க. ஒன்னு, இது தன்னைத்தானே தொடர்ந்து மாட்டிக்கிட்டே இருக்கு. நாம புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அது வேற மாதிரி மாறிடுது. ரெண்டாவது, நாம போட்டிருக்கிற தடுப்பூசிகளோட சக்தியை குறைச்சு அதையும் தாண்டி நம்மள தாக்கலாம். கடைசியா ரொம்ப முக்கியமா, நமக்கு ஏற்கனவே தொற்று வந்து உருமான நேச்சுரல் இம்யூனிட்டியை கூட ஏமாத்திட்டு உள்ள நுழையிற சக்தி இதுக்கு இருக்கலாம்னு பயப்படுறாங்க. இந்த 3 விஷயம்தான் இத கொஞ்சம் டேஞ்சரஸா மாத்துது. ஓகே, இந்த வைரஸோட கேரக்டர் இவ்ளோ டேஞ்சரஸா இருக்கு. சரி, இது எங்கெல்லாம் பரவி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இது உலகத்துல எந்தெந்த மூளைக்கு பயணம் செஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதோட கதை 2 வருஷத்துக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கால ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி டென்மார்க், நெதர்லாந்து மாதிரி ஐரோப்பிய நாடுகள்ல ரொம்ப வேகமா பரவி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ இந்த வருஷம் மார்ச் மாசம் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க மூலமா இது அமெரிக்காவுக்குள்ளே நுழைஞ்சிருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது ஏதோ 1-2 நாட்டுல இல்லைங்க. அமெரிக்கா உட்பட கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான நாடுகள்ல இந்த வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவே சொல்லுது இது எவ்வளவு வேகமா உலகம் முழுக்க பரவிட்டு இருக்குன்னு. இன்னும் குறிப்பா அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க இருக்கிற நோய் கட்டுப்பாடு மையம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மார்ச் மாச கணக்குப்படி மொத்தம் 29 ஸ்டேட்ஸ்ல இந்த வைரஸ் பரவி இருக்கு. சரி, உலக லெவல்ல நிலைமை இப்படி இருக்கு. நம்ம நாட்டுல, இந்தியால என்ன சிச்சுவேஷன்? உலக நாடுகள்ல இருக்கிற பதட்டத்துக்கும் இங்க நிஜத்துல இருக்கிற நிலைமைக்கும் என்ன வித்தியாசம்? இந்த கம்பேரிசன் பாத்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு பக்கம் உலக நாடுகள்ல ஹை அலர்ட் விட்டு புதுசா கட்டுப்பாடுகள் கொண்டு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்தியால இப்போ வரைக்கும் பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் ரிப்போர்ட் ஆகல. அதனால மக்கள் யாரும் இப்போதைக்கு பயப்பட வேண்டாம்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டுல ஏன் தாக்கம் குறைவா இருக்கு? அதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், நம்ம நாட்டுல பெரும்பாலான மக்கள் தடுப்பூசி போட்டுக்கிட்டாங்க. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி வந்த அலைகள்ல நிறைய பேருக்கு தொற்று ஏற்பட்டதால அவங்களுக்கு இயற்கையாவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிருக்கு. ஆனா இப்போதைக்குன்ற வார்த்தைய நாம மறக்கக்கூடாது. அப்போ இனி நாம என்னதான் செய்யணும்? எப்படி உஷாரா இருக்கணும்? எதிர்காலத்துல என்ன நடக்கலாம்? இத பத்தி இப்ப பார்க்கலாம். நம்ம மத்திய அரசோட அறிக்கையும் அதையேதான் சொல்லுது. இப்போதைக்கு இந்தியால பாதிப்பு குறைவாதான் இருக்கு. ஆனாலும் வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாகறதால நாம ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா முக்கியமா இந்த வைரஸ் வெளிநாடுகள்ல இருந்து வரவங்க மூலியமா தான் பரவ வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வயசானவங்க, சர்க்கரை நோய், இதய நோய் மாதிரி வேற நோய்கள் இருக்கிறவங்க, அப்புறம் குழந்தைங்க, இவங்கெல்லாம் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாம எல்லாருமே பொது இடங்களுக்கு போகும்போது தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம கிட்ட தடுப்பூசி இருக்கு, நேச்சுரல் இம்யூனிட்டி இருக்கு, அதனால நம்ம இப்போதைக்கு சேஃபா ஃபீல் பண்ணலாம். ஆனா வெளிநாடுகள்ல கேஸ் அதிகமாகிட்டே இருக்கு, நிலைமை மாறிக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்துல இன்டர்நேஷனல் டிராவல் எல்லாம் திரும்பவும் முழுமையா ஆரம்பிக்கும்போது நாம நிஜமாவே தயாரா இருக்கோமா? இதுதான் நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.